ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியான இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன நியூஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கோவை மட்டும் இல்லாமல் தமிழகத்தையே உழுக்குன ஒரு பெரிய சம்பவம் இப்போ நடந்தது. அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். சிறுமிக்கு நடந்த ஒரு கொடூரம் தான். இந்த கொடூரத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ஒரு இதை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட இந்த ஒரு சில விஷயங்களால் இப்போ நெட்டிசன்களிடையே கடும் விமர்சனம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களிடையே ஒரு கோபமும் எழுந்திருக்கு. ஸோ அவர் அப்படி என்ன செய்தார், அவர் செய்ததுனால ஏன் இந்த கோபம் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தமிழகத்தை மட்டும் இல்லாமல் நாடு முழுவதுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் இப்போ கோவையில் நடந்த அந்த சிறுமிக்கான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான். தற்போது இது மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. இந்த சிறுமியுடைய பெற்றோர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விதமாக பல பேர் தங்களுடைய ஆதங்கங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துட்ருக்கிறாங்க. அதோடு பல கட்சிகள் இவங்களுக்கு சப்போர்ட்டும் செய்துட்ருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் புதிய சிஎம்மாக பதவியேற்ற விஜய் அவர்கள் அந்த தப்பு செய்தவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு. அதோடு பெற்றோர்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாக அவர் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசினார், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் அழுத்தமாக சொல்லியிருந்தார், எப்படி கலங்கி போயிருந்தார், அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் கூட அந்த சிறுமிக்கு இரங்கலை தெரிவித்து தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டிகிட்ருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் திடுக்கிடு மாதிரி ஒரு செயலை செய்துட்டார். அது நெட்டிசன்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மக்களிடையே ஒரு கலவையான எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கேள்விகளையும் எழுப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அது என்ன அவர் செய்தார் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். குற்றவாளிகளுக்கு உடனடி மற்றும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் இப்போ வலுத்து வந்துட்டுருக்கு. சமூக வலைத்தளங்கள் முழுவதும் இது குறித்து கோப குரல்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பலரும் அரசின் நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்கி தற்போது வரையும் இருந்துட்டுருக்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் இது போன்ற கொடூரங்கள் ஏன் தொடர்கிறது? மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் எங்கே? குற்றவாளிகளுக்கு உடனே தண்டனை ஏன் இல்லை? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இணையத்தில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. குறிப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள விஜய் தலைமையிலான அரசின் நடவடிக்கைகள் இப்போது கூர்மையான கவனிப்புக்குள் வந்திருக்கு. ஸோ அந்த கூர்மையான கவனிப்புக்கேற்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் வெளிவந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இதுவரை யாரும் பெறாத அளவிற்கு மக்கள் ஆதரவை பெற்று உயர்ந்தவர் தான் விஜய் அவர்கள். சினிமா ரசிகர் ஆதரவை தாண்டி அரசியல் மாற்றத்தின் முகமாகவே பலர் அவரை இப்போ பார்த்துட்ருக்கிறாங்க. பழைய ஆட்சிகளில் இருந்த மௌனத்தையோ அலட்சியத்தையோ உடைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் பொதுமக்களிடையே இருக்குது. ஆனால் இது போன்ற உணர்ச்சி வசப்படக்கூடிய சம்பவங்களில் அரசு இன்னும் அதே மௌன அணுகுமுறையில் தான் இருக்கிறது என்ற கேள்வியும் இன்னொரு பக்கம் சிலர் எழுப்பி வராங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா உடனே தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிகிட்ருக்கிறாங்க. அதனால் இப்போ இது சம்பவம் குறித்து ஒரு பயங்கர ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தமிழகத்தில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் சேதுபதி வைத்த ஒரு கோரிக்கை தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி சமீபத்திய பேசக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு கலவையான விவாதங்களை அவரே உருவாக்கிட்டார். அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் ஓடிடி தளம் தொடங்க வேண்டும் என்றும் தியேட்டர் டிக்கெட் விலையை உயர்த்துவது குறித்தும் கோரிக்கை வைத்திருக்கிறாரு. அதோடு திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக
அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தாலோ இந்த நேரம் அதற்கான சரியான நேரமா என்ற கேள்வி நெட்டிசன்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏன்னா இப்போ தமிழகத்தில் இந்த சம்பவம் உலுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி பலரும் தங்களுடைய ஆதங்கங்களையோ கேள்விகளையோ எழுப்பிட்டுருக்கிறாங்க. சிலர்லாம் ஒரு பக்கம் குழந்தை மீது நடந்த கொடூரத்துக்கு மாநிலமே கொந்தளித்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பிரபலங்கள் தங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கைகளை மட்டுமே முன்வைக்கிறார்கள் என்று இவர்னால் மற்றவங்களுடைய இதையும் ஃபாயில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இத்தகைய துயர சம்பவங்களில் குரல் கொடுக்க வேண்டியவர்கள் மௌனமாக இருந்து தொழில்நலன் பற்றி பேசுவது சரியா என்று சிலர் கேள்வி பலத்தமாக எழுப்பியிருக்கிறாங்க. மேலும் நடிகர்கள் சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் என்பதை கருத்தில் வைத்து செயல்படணும் என்பது மக்கள் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறாங்க. குறிப்பாக பெரிய ரசிகர் வட்டாரமும் பொதுமக்களிடமும் செல்வாக்கு கொண்ட பிரபலங்களும் இது போன்ற மனிதநேய பிரச்சனைகளில் முதல்ல குரல் கொடுக்க வேண்டும் என்பது பலருடைய வலியுறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா இது போல் பெரிய ரசிகர்கள் பட்டாளம் கொண்டவங்க அவங்க பேசும்போது இதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக தீர்வு கிடைக்கும். ஸோ அவங்களும் இதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு பெரிய வேண்டுகோளாகவே இருக்குது. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பு விஜய் சேதுபதிக்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் அவர் தனது துறை சார்ந்த பிரச்சனை பற்றி பேசினார் என்பதற்காக அவரை குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருவருடைய அணுகுமுறை வேறுபடும் என்று அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சில பேர் குறிப்பிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் கோவை சம்பவத்தின் பின்னணியில் விஜய் சேதுபதியின் இந்த கோரிக்கை தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதில்கள் அரசிடமிருந்தும் செல்வாக்குமிக்க பிரபலங்களிடமிருந்து வருமே என்பது தான் இப்போது அனைவருடைய கவனமாக இருக்குது. அதோடு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இது போல சம்பவம் இனி நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த கோரிக்கைக்கேற்ப அரசு என்ன செய்யும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தெரிய வரும். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் செய்த இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவர் செய்தது தப்பா இல்லை கரெக்டா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்டான நியூஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.